முக்கியமான நடப்பு நிகழ்வுகள். பிஎஸ்எல்வி ராக்கெட் அறிமுகப்படுத்தியவர் மாதவன் நாயர் மற்றும் ஏவி பெருமாள். பிஎஸ்எல்வி இதுவரை 5 முறை மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. தொடக்கத்தில் 880 கிலோ இருந்தது, தற்போது 1.9 டன். 2019ஆம் ஆண்டின் இறுதியில் ஏவப்பட்ட ராக்கெட் பிஎஸ்எல்வி C-48. பிஎஸ்எல்வி ராக்கெட் இதுவரை 2 முறை மட்டுமே தோல்வியடைந்துள்ளது. இஸ்ரோவின் 75வது ராக்கெட் திட்டம் பிஎஸ்எல்வி C-48. டிசம்பர் 11, 2019 பிஎஸ்எல்வி C-48 வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. சர்வதேச கூடைப்பந்து போட்டியில் நடுவராக தேர்வு செய்யப்பட்ட தமிழர் யார்? துரைராஜ் ரமேஷ்குமார், தஞ்சாவூரைச் சேர்ந்தவர். உலக தமிழிசை மாநாடு 100 ஆண்டுகளுக்கு பிறகு எங்கு நடைபெற்றது? மதுரையின் உலக தமிழ்ச் சங்கத்தில் டிசம்பர் 14, 15, 2019 அன்று நடைபெற்றது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்முறை செய்பவர்களுக்கு 21 நாளில் மரண தண்டனை வழங்கும் எந்த மசோதாவை ஆந்திர அரசு நிறைவேற்றியது? திசா. காவல் விசாரணை 7 நாட்கள் நடைபெறும். நீதிமன்ற விசாரணை மற்றும் தீர்ப்பு 14 நாட்களுக்குள் வழங்கப்படும். மொத்தம் 21 நாட்களில் விசாரணை நடத்தி தீர்ப்பு வழங்கப்படும். தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை அமல்படுத்துவதில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் மேற்கு வங்கம். தேசிய அளவில் தரமான மஞ்சள் சந்தை எங்கு உள்ளது? தமிழகத்தில் ஈரோடு, நிஜாமாபாத் தெலுங்கானா, சாங்லி மகாராஷ்டிரா. ஈரோடு மஞ்சளில் உள்ள குர்குமின் அளவு 3 முதல் 5%. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு மாநிலங்களுக்கு ஒதுக்கியுள்ள நிதி நிர்பயா நிதி. இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது 2013ஆம் ஆண்டு. தகவல் அறியும் உரிமை சட்டத்தை சிறப்பாக அமல்படுத்தி அதற்காக தேசிய விருதை பெற்ற நிறுவனம் NLC. ஐநா பருவநிலை மாநாடு எங்கு நடைபெற்றது? மேட்ரிட், ஸ்பெயின். உலகத்தின் பருவநிலை மாற்றத்திற்கு காரணமான வாயு கரியமில வாயு. கரியமில வாயுவை மிக அதிக அளவில் வெளிப்படுத்தும் நாடு எது? அமெரிக்கா. விஜய் திவஸ் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? டிசம்பர் 16ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. 1921ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பெற்ற வெற்றியின் நினைவாக டிசம்பர் 16ஆம் தேதி விஜய் திவஸ் தினம் கொண்டாடப்படுகிறது. 2018ஆம் ஆண்டு ஆசிய பேட்மிண்டன் மற்றும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் மொமடோ ஜப்பானைச் சேர்ந்தவர். 2019ஆம் ஆண்டில் 11 பட்டங்களை வென்று பேட்மிண்டன் விளையாட்டில் சாதனை செய்தவர் மொமடோ, ஜப்பான். 2019ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள். நாவல் சூல் மொழி தமிழ் விருது பெற்றவர் சோ. தர்மன். இவர் கோவில்பட்டியைச் சேர்ந்தவர். தமிழ்நாடு மாநிலத்தில் கோவில்பட்டியைச் சேர்ந்தவர். ஆன் எரா ஆஃப் டார்க்னஸ் மொழி ஆங்கிலம் விருது பெற்றவர் சசி தரூர். செப்தபூமி மொழி தெலுங்கு விருது பெற்றவர் நாராயணசுவாமி. சில் தேகியு அப்னேகோ மொழி இந்தி விருது பெற்றவர் நந்த் கிஷோர் ஆச்சாரியா. அச்சன் பிராண வீடு மொழி மலையாளம் விருது பெற்றவர் மதுசூதனன். நாவல் குடி செரு மொழி கன்னடம் விருது பெற்றவர் விஜயா. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதிலிருந்து கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தண்ணீர் பிரச்சனை பற்றி பேசும் நூல் சூல். சோ. தர்மன் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். இவரது படைப்புகள் சூல், தூர்வை, சோகவனம், வனகுமாரன். அரசு மற்றும் தனியார் லாட்டரிகளுக்கு எத்தனை சதவீதம் GST வரி விதிக்கப்பட்டுள்ளது? 28%. இந்தியாவின் அட்டர்னி ஜெனரல் யார்? KK வேணுகோபால். வடமொழி சமஸ்கிருதமானது எந்த மாநிலத்தில் 2வது ஆட்சி மொழியாக உள்ளது? உத்தரகாண்ட். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை சரியாக செயல்படுத்தியதற்காக தமிழ்நாடு அரசு பெற்ற விருதுகள் எத்தனை? மொத்தம் 13 விருதுகள். அதில் 4 தேசிய விருதுகள். மொத்தம் 13 விருதுகள் பெற்றிருக்காங்க. அதில் 4 தேசிய விருதுகள்.
சர்வதேச டென்னிஸ் சம்மேளனத்தின் உலக சாம்பியன் விருது பெற்றவர் ரஃபேல் நடால் ஆண்கள் பிரிவில். பெண்கள் பிரிவில் அஸ்லி பர்டி. தமிழ்நாடு கல்வித்துறையின் இணையதளம் எமிஸ். தமிழ்நாடு கல்வித்துறையின் இணையதளம் எமிஸ். 2019 ஆண்டுக்கான சாஸ்திர ராமானுஜன் விருது பெற்றவர் ஆடம் ஹார்பர். சாஸ்திர ராமானுஜன் விருது பெற்றவர் ஆடம் ஹார்பர். 5 முறை கிருஷி கர்மன் விருது பெற்ற மாநில அரசு தமிழக அரசு. தேசிய விவசாயிகள் தினம் டிசம்பர் 23. முன்னாள் பிரதமர் சரண் சிங் பிறந்த தினம். 2019 ஆண்டு அர்ஜுனா விருது பெற்ற உடற்கட்டு வீரர் பாஸ்கரன் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். 2019 ஆண்டு அர்ஜுனா விருது பெற்ற உடற்கட்டு வீரர் பாஸ்கரன் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். ஒடிசாவில் நடைபெற்ற தேசிய சப் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் தங்கம் வென்றவர் ரித்விக் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். தேசிய ஒருமைப்பாட்டை வளர்ப்பதற்கு மத்திய அரசு நடத்தும் நிகழ்ச்சி ஒரே பாரதம் உன்னத பாரதம். தேசிய ஒருமைப்பாட்டை வளர்ப்பதற்கு மத்திய அரசு நடத்தும் நிகழ்ச்சி ஒரே பாரதம் உன்னத பாரதம். இந்திய மகளிர் குத்துச்சண்டை தேர்வுக்குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள தமிழர் வி தேவராஜன். இந்திய மகளிர் குத்துச்சண்டை தேர்வுக்குழு உறுப்பினர் தமிழர் வி தேவராஜன். மாணவர்களே, தொடர்ந்து இந்த சேனலில் போடுற வீடியோ பதிவுகளை பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.